ஏன்னா செவ்வாயில் தான் மங்களக்காரகம்னு வச்சு செவ்வாய் வீடு கட்டுறது, நம்ம எல்லா சுபகாரியங்களையும் செய்கிறது செவ்வாய் வச்சு தான் போகிறோம். அப்போ அந்த செவ்வாயில் எந்தெந்த கோயிலுக்கு போனால் எது இதில் சாத்தியப்படுத்தும், ரைட்டுங்களா? இப்போது செவ்வாயில் ஃபஸ்ட்டு சூரியனை தூக்கி வச்சிடுறோம். செவ்வாய்க்கு அப்புறம் சூரியன் மேரேஜ் ஆகலை, வீடு கட்ட முடியல, வீட்டில் ஏதாவது அங்கே கேஸு கோர்ட்டு பிரச்சனை இருக்குது, அல்லது அந்த நிலத்தில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா சூரியன்னா பங்காளி பங்கு பிரியில் போல வரல, இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் இல்லை, செவ்வாய்க்கு அப்புறம் சூரியன் நாடி விதிகளின்படி டிகிரி ரீதியாக செவ்வாய்க்கு அப்புறம் சூரியன் வராரு நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இது பொருந்தும். அதே மாதிரி தான் எல்லா கிரகத்துக்கும். செவ்வாய்க்கு அடுத்தது அப்படின்னா சூரியன் நிற்கிறாருன்னா அதே அதை பாயிண்ட்டாக நம்ம எங்கே எடுத்துக்கலாம், சுவாமி மேலே எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம பெரம்பலூர் அடுத்த செட்டிக்குளம். பெரம்பலூர் அடுத்த செட்டிக்குளம் அங்கே பார்த்தீங்கன்னா முருகன் வேலை பிடிச்சிட்டு நிற்பார், எல்லா இடத்துலையும் அங்கே கரும்பை பிடிச்சி நிற்பார். இங்கே பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறா, சிவபெருமான் குபேரனோட லிங்கில் இருக்கிறார். இங்கே அவர் நேராக முருகனை பார்ப்பார், முருகன் நேராக சிவனை பார்ப்பார். அப்போ சூரியனும் செவ்வாயும் லிங்கில் வந்துடுறாங்க. இது பரிவர்த்தனை ஆகிறது. சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை இருக்குது, சூப்பராக அந்த கோயிலை கொடுக்கலாம். இதில் என்னென்னா ஜாதகத்தில் 6, 8, 12 மிங்கல் ஆகாமல் இருக்கணும். அதையும் சொல்லிடுறேன். சுப இடத்துல இருக்குதுன்னா இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ், சுவாமி மலைக்கு போயிட்டு வரீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ். இதுக்கு ஆப்போசிட் இல்லைன்னா 6, 8, 12 இருக்குதுன்னா ஆப்போசிட் இடம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது சந்திரன். இப்போ சந்திரன்னு சொன்னாவே செவ்வாய் சந்திரன் சேர்ந்தாவே ஒரு கிரகம் பாசிட்டிவ், இன்னொரு கிரகம் ரொம்ப ஒரு 1.5 மாதம் ஒருக்கா இருக்கு. இருந்தாலும் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலை தந்துக்கிட்டே இருக்கும். அந்த செவ்வாய் சந்திரனுக்கு சிக்கலுக்கு போங்க, செவ்வாய் சனிக்கும் சிக்கலுக்கு போங்க. சிக்கல் முருகன் ஏன்னா அங்கே வேல் வாங்கினார், யார்கிட்ட வாங்கினார், அம்மாக்கிட்ட வாங்கினார். அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் அங்கே பகவானை வேண்டிக்கிறீங்கன்னா 100% நல்லது செய்யும். இந்த செவ்வாய் சனின்னா சண்டையா, சிக்கலில் வாங்கிட்டு போயிட்டு திருச்செந்தூர் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவரை குருவாகவும் பாவிச்சுக்குவோம். ஆனாலும் இந்த மாதிரி தோஷம் இருக்குதுன்னா சிக்கலுக்கு போனால், அதாவது இந்த வீட்டில் சண்டை பிரச்சனை இம்சை தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே சிக்கலை தீர்த்து கொள்ளலாம். இது சிக்கலுக்கும் பொருந்தும். அதே மாதிரி செவ்வாய் புதன் வந்துருச்சு. செவ்வாய் புதன் சொன்னால் நேரடியாக நம்ம எங்கே போகலாம், திருத்தணி தான். ஏன் திருத்தணி? எங்கள் அம்மா வள்ளியம்மாவை புதன்னா லவ், காதல் கல்யாணம் முடித்தார். அப்போ ஒருத்தருக்கு பொதுவாகவே பாருங்கள், புதன்னா வியாபாரங்களா, புதன்னா வியாபாரம், புதன் தான் கல்வி, புதன் தான் அதிகப்படியான ஞானம். கேது தான் அதிகப்படியான ஞானம். அந்த புதனோட தன்மையில் செவ்வாயும் அந்த மிங்கல் ஆகிறது திருத்தணி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கே பாருங்கள், மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வியாபாரம் நடக்குது, எவ்வளோ விஷயம் நடக்குது, எல்லாமே அங்கே சௌரியமாகவே இருக்கும். அதே அளவுக்கு அதை ஒரு காதல் திருமணம் செஞ்ச இடங்கிறதுனாலையும் கூட அந்த செவ்வாய் புதனை நம்ம எடுத்துக்கிறதுல ரொம்ப நல்ல விஷயம். சிலர் என்ன கேட்பாங்க, காதல் திருமணம் எனக்கு இந்த பொண்ணோட கல்யாணம் ஆகணுமா, எப்போயும் ஆகும், எதுக்கு ஆகும் கேள்வி கேட்பாங்க. நீ ஜூட்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டுருவேன். போயிட்டு வந்தாங்கன்னா 100% நான் அனுபவத்தில் பார்க்குறேன். அந்தங்க திருத்தணி போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனையை சம்திங் சமாதானம் பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சிடுறாங்க. இது வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா இந்த செவ்வாய்க்கு அப்புறம் புதன் வரவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சிக்கல் இருக்கும். அவங்களுக்கு இந்த கோயிலில் அதை நம்ம மேட்ச் பண்ணும்போது சூப்பராக வேலை செய்யும். அதே மாதிரி செவ்வாய் சுக்கிரனும் அங்கே தான். ஏன்னா செவ்வாய்க்கு அப்புறம் சுக்கிரன் வந்துருச்சுனாவே அது ரொம்ப பெரிய விசேஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு, செவ்வாய் சுக்கிரன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று பெரும்பணம், இன்னொன்று சிறுமணம்னு சொல்லுவோம். இருந்தாலும் கூட
சுக்கிரன் எடுக்கும்போது வந்து இங்கே தெய்வானை எடுக்கலாம். வள்ளியை வந்து நம்ம வந்து புதனாக எடுத்தோம்னா சுக்கிரன் யாரையும் எடுக்கலாம், தெய்வானையும் எடுக்கலாம். அப்போ திருப்பரங்குன்றம் தான் ரொம்ப சிறப்பானது. அதுலேயும் பாருங்கள், இப்போ சுக்கிரனுக்கு செவ்வாய் வந்து மிங்கில் ஆகிறாரு. செவ்வாய்க்கு அப்புறம் சுக்கிரனோ குருவை இருந்தால் கூட, குரு பெரிய பணம், பெரிய பணத்தோட அதிபதிக்கு மனைவி யார்? வள்ளியம்மை, தெய்வயானை. ஏன்னா இந்திரனுக்கு பொண்ணு. அப்போ இந்த செவ்வாய்க்கு அப்புறம் குரு, செவ்வாய்க்கு அப்புறம் சுக்கிரன், இவங்க 2 பேர்த்துக்குமே இந்த முருகனோட ஸ்தலம் திருப்பரங்குன்றம் பொருந்தும். அங்கே போயிட்டு வந்து அனுபவத்தில் நிறைய பேர்த்துக்கு திருமணம் இருக்குது. இந்த டாப்பிக்கே 6 படை கோவிலுக்கும் ஒரு அந்த திருமணத்துக்கு உண்டான தன்மையை கொடுக்கணுங்கிறது தான். சரி, அடுத்தது இந்த செவ்வாய் வந்து சுக்கிரனுக்கு சொல்லிட்டேன், சனிக்கு சொல்லிட்டேன். சிக்கல் ராகுக்கு இருக்குது. ஹைலைட்டு சமாச்சாரம் அதான் செவ்வாய் ராகு. அங்கே செவ்வாய் ராகு வந்துருச்சுன்னா கல்யாணமாக எனக்கு பிரச்சனையாக இருக்குது, 7.5 ஆகுது, 8.5 ஆகுது, எத்தனை பிரச்சனையும் சொல்கிறாங்களோ அத்தனையும் சொல்லுவாங்க. கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள். கர்நாடகாவில் இருக்கிற குக்கே சுப்பிரமணியம், அந்த கோவிலில் போய் பாருங்கள். இப்போது நம்ம அதாவது வந்து யார் இது நம்ம சராசரியாக சாமி உருவம் இருந்ததுன்னா பாம்பு தலைக்கு மேலே கொடை பிடிச்ச மாதிரி இருக்கும்ல. மற்ற எந்த கோயில்லையும் முருகனை நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. இந்த குக்கே சுப்பிரமணியாவில் தர்மஸ்தலத்துக்கு முன்னால் இருக்குது. அது நல்ல ஒரு இடம், நல்ல கூலிங்கான இடம், நல்ல மலை பிரதேசம் தான். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகன் சிலையாக இருப்பார். சிலைக்கு மேலே 2 பாம்பு இருக்கும். அந்த பாம்பு உருவத்துக்குள்ளே தான் இவர் வந்து இருப்பார். அதாவது வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து பாம்பு மேலே நின்று நடனம் ஆடுவார். அப்போ பாம்பு வந்து அவர் தலைக்கு மேலே நின்று இருக்கும். அதே கேரக்டரில் குக்கே சுப்பிரமணியாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட அந்த அமைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒன்று இப்போ சமயத்தில் இன்னொரு பரிகார ஸ்தலமாக ஒன்று உருவாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சில்லை, உலகத்துக்கே தெரியுது. ஆனால் அதுவும் பரிகாரமாக வேலை செய்யுது. எங்கே? நம்ம பெத்தநாயகம் பாளையத்தில் இருக்கிற முருகன். ராகு பிரம்மாண்டமாக இருக்காரா? செவ்வாய் தெற்கு அதிபதியா? தெற்க பார்த்துருக்காரா? அந்த பிரம்மாண்ட சிலையை பார்த்துட்டு ஒரு 3 வாரம் கோயிலுக்கு போயிட்டு வாயான்னு கல்யாணம் ஆகிடுச்சுங்க. 3 வாரம் போனார். இங்கே வாழைப்படியிலே தான் இருக்கிறாரு. செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்தது. நம்ம இங்கே செவ்வாய் ராகு இருக்குதுன்னா அழகாக இங்கேயே போய் சொல்லிடலாம், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். புது கோயிலையா என்னையா அங்கெல்லாம் இருக்குதா போதா வருது, நீ போயிட்டு வாயா பேசிக்கலாம், அப்படிங்கிறது உனக்கு என்ன செலவாயிருது, ஒரு 10 ரூபா உனக்கு இங்கேருந்து போனா அப்படின்னு. அவர் 2 வீலர்லேயே போயிட்டு வந்தார். 3 வாரம் தான் ஆச்சு. கார்த்திகையில் கல்யாணம் ஆச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அப்போ செவ்வாய் ராகுக்கு வேலை செய்யுது. அடுத்தது செவ்வாய் கேது. இதுக்கெல்லாம் அடிச்சுக்க ஆளையில் எங்கள் அப்பா பழனிமலை ஆண்டவன் தான். இது வந்துடுது பர்ஃபெக்டாக. இப்போ இதில் வந்து அங்கே செவ்வாய் சனிக்கும் பழனிமலை எடுங்க, கரெக்டாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் சனி அப்போ ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குதா? அவர் சண்டை போட்டுக்கிட்டு வந்தாரா? அப்போ அங்கே இருக்கிற சனின்னா படிக்கட்டு, அந்த படியை வணங்கி பாருங்க, சண்டை பிரச்சனைகள் தீருது அனுபவத்தில். அது என்னமோ பகவானுக்கு வெளிச்சம். ஆனால் இல்லைங்கண்ணா, செவ்வாய்க்கு அப்புறம் சனி இருக்குது, சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இந்த படிக்கட்டில் போய் பாருங்கள், இங்கே போகும்போது சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு ஒரு விபூதி வச்சுட்டு இல்லை கற்பூரம் ஒன்று வச்சுட்டு போவாங்க. அது அனுபவத்தில் செஞ்சு பாருங்க. ஏன்னா இப்போ இது எனக்கு தெரிஞ்சது உலகத்துக்கு தெரியிட்டு இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த செவ்வாய் சனி, அடுத்தது கேது தான் ஞான பண்டிதன். ஏன்னா அவர் கோமணம் கட்டிக்கிட்டு ஆண்டியாக நிற்கிறாரு, அந்த கோமணம் தான் நம்ம கேது. அப்போ இது 3த்துக்குமே அது இதை ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்தது பாருங்கள், செவ்வாய்க்கு அப்புறம் சுக்கிரன் புதன் சந்திரன்லாம் இருந்துருச்சுன்னா நேராக நம்ம மதுரையில் இருக்கிற அழகர் மலைக்கு போய் சொல்கிறான், பக்கத்தில் பழமுதிரி சோலைக்கு போயிடலாம். 2 பெண் கிரகம், ஒரு ஆண் கிரகம். பாருங்க, கோச்சிக்கிடாதீங்க, அது பார்க்குறவங்க எதையாவது ஒரு பக்கம் ஒரு பையன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். 2 கொண்டாட்டி கிட்டறதுக்கு பிளான் பண்ணுவான், இங்கிட்டு போவான் வருவான்.
அவங்கள நான் சொன்னது வரைக்கும் நீ ஒன்றும் இல்லை சாமி, நீ இந்த பொம்பளை பிள்ளைல வந்து கேட்கும் என் புருஷன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, ஏம்மா அந்த படத்தை வாங்கி நீ ஃபோனில் கூட ஒன்று இப்போ எடுத்துக்க, நீ கூகுளில் சர்ச் பண்ணால் கிடச்சிரும். அந்த படத்தை வச்சுக்கிட்டு ஒரு 3 மாதம் நீ கும்பிடு, அவன் எங்கேயும் ஓட மாட்டான், உங்க கூட வந்துடுவான்ருவேன். அதே மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா அவர் முருகனுக்கு 2 கொண்டாட்டின்னு நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். அவர் ரெண்டையும் தனக்குள்ளே வச்சுக்கிறாரு. எல்லா நல்லதும் கெட்டதும் எல்லாம் 2 இருக்குது. எல்லா உலகத்தில் எல்லாம் 2 இருக்குது. அதெல்லாம் அவரே வச்சுருக்காரு. அப்போ அவரை நம்ம வந்து 2ஐயும் வச்சுருக்கிற மகாராசா எனக்கு ஒரு நல்லதை காட்டுன்னு கேட்டால் 100% செய்கிறாரு. அப்போ இந்த 6 படை வீட்டுக்கும் உண்டானது அந்த கோவிலில் இந்த 8 கிரகங்களோட மிங்கிள் பண்ணும்போது கரெக்டாக வேலை செய்யுது. அதை வந்து ஒரு 2-3 பேர் வந்துட்டு அது இதுக்கு மேலே ஒரு கிரகம் சேர்க்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு கோயிலை சொல்லுன்னு கேட்குறாங்க. மொட்டையாக சொல்லிட்டு போகிறேன், அது என்ன புரியவே இல்லை அப்படின்னாங்க. ஐயா அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், இப்போ நான் கொடுத்துட்டேன், எனக்கு தெரிஞ்சதை கொடுத்துருக்குறேன். அதே இது மாதிரி இனிமேல் வர காலங்கள்லேயும் நம்ம ஒன்று ஒன்றா தாருங்க. இருக்கிறத ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் கோயில் இருக்குது, எல்லா கிரக சேர்க்கைக்கும் கோயில் இருக்குது. அதை வந்து நீங்கள் போய் நல்லபடியாக சிறப்படைகிறதுக்கு கண்டிப்பாக அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான புரியல. பழமுதிர் சோலை 2 மேரேஜ் நடக்க போகிறது ஒன்றும் இல்லைங்க ஐயா. தாரதோஷம் இருக்குது. ஒரு பையனுக்கு தாரதோஷம் இல்லை பொண்ணுக்கு தாரதோஷம். அந்த தாரதோஷம் இருக்குதா, அவங்க போயிட்டு அந்த மதுரைக்கு போய் பழமுதிர் சோலையில் இருக்கிற அப்பாவையும் 2 அம்மாக்களையும் வழிபாடு பண்ணினீங்கன்னா 100% தாரதோஷம் நிவர்த்தி கிடைக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், அதுக்கு அவங்கள ஜாதகத்தில் இருக்கிற அந்த சூழலை கருதி அந்த நட்சத்திரம் 4 அதை பார்த்து கொடுத்தோம்னா சௌரியமாக போயிடும். இப்போ இல்லை, எனக்கு மனைவி வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். செவ்வாய்க்கு அப்புறம் குரு இருக்குது, அது சுக்கிரனுக்கு அப்புறம் குரு இருக்குது. சுக்கிரன் குருனாவே நம்ம வந்து எங்கே எடுப்போம், மேரேஜுக்கு அதுக்கு எதாவது தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா சுக்கிரனுக்கு அப்புறம் குரு. நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த சுக்கிரன் குரு வந்துட்டு நம்ம வந்து மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றம், ஏன்னா அந்த தெய்வ யானை வந்துட்டு குரு பெரிய பணத்துக்கு அதிபதி மகள். அப்போ அங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் 100% நல்லாயிருக்கும். இதே 6, 8, 12 இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் எங்கே, திருத்தணி, இங்கே போகணும். இவ்வளோதான். இன்னொன்று பாருங்கள், இப்போ குருவுக்கு அப்புறம் குருனாவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், முருகனை வந்து திருச்செந்தூர்னு சொல்லுவோம். குரு செவ்வாய் இருக்குது, குரு சனி இருக்குது, குரு செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது. இந்த மாதிரி கிரகத்துக்கெல்லாம் திருச்செந்தூர் போகிறது சூப்பர். ஆனால் அவர் 6, 8 இருந்தால் மாறணும். எங்கே இருக்கணும், அப்போ சிக்கலுக்கு வரணும். சிக்கலுக்கு போனால் என்ன ஆகும், சிக்கல் தீரும். இவங்களே 6, 8, 12 இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சிக்கல்லாம் போயிடும். அங்கே போனீங்கன்னா என்ன ஆகும், திருச்செந்தூர் போனீங்கன்னா சௌரியமாக வா. ஏன்னா இங்கே இருக்க பிளான் அது. ஒரே பொசிஷனில் போனால் என்ன ஆகும், அடி வாங்குவோம். அதே வந்து ஆப்போசிட்டாக பண்ணால் மாறிடும். அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அவன் 6, 8 இருக்கிறதுனால தான் அடி வாங்கிட்டு இருக்கிறா. அப்போ அதுக்கு ஆப்போசிட் கோயில் தான் தரணும், நேரடி கோயிலை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இதில் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு செக்ஷன் எல்லாம் இல்லை, பல செக்ஷன் அதுக்குள்ளே கிடக்கு. அதனால் நமக்கு தெரிஞ்சதை ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், பார்த்துக்கலாம்.